வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தயாஷுக்கி சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக்லைன் ஒன்று பார்க்க போகிறோம். குர்த்தியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது XXL சைஸ் குர்த்தி. ஷோல்டர் வந்து நம்ம 7 இன்ச் குறித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ண ஃபியூசிங் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு 12 இன்ச்சு ஹைட்டு, 5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். 3 இன்ச்சு நெக்கோட அகலம் குறித்து 7 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சில் ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணுவோம். கீழே இருக்கிறதுல குட்டியாக வந்து வி ஷேப் மார்க் பண்ணி 1 இன்ச் வந்து சுற்றி விட்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபியூசிங் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபியூசிங் பேப்பரை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கிளாத்தில் கொடுத்து ஒட்டி அந்த கிளாத்தை வந்து சுற்றி தச்சு எடுத்துக்க போகிறோம். வியோட ஷேப்பிங்கை கரெக்டாக வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக் வந்து கட் பண்ணியாச்சு. இதை நான் இப்போ ஒரு கிளாத்தில் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சுற்றி வந்து மடித்து வந்து எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக குர்த்தியோட ஃப்ரண்ட்டு ஃபியூசிங் பேப்பரில் அந்த நெக்கை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ரண்ட் வச்சு இந்த நடுவில் நம்ம கட் பண்ண வியை மட்டும் வந்து தைக்க போகிறோம். வியை மட்டும்தான் தைக்க போகிறோம், நெக்கை வந்து தைக்கலை. ஏன்னா அந்த நடுவில் வந்து நம்ம ஒரு பட்டி கொடுத்து தைக்க போகிறோம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டி வந்து கிராஸ் பட்டி கொடுத்து தைக்க போகிறோம். இப்போ நான் நெக்கை வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த தைக்க வேண்டிய அளவை விட்டு கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அந்த ரவுண்டை வந்து தைக்கல, நடுவில் இருக்கிற வியை மட்டும்தான் வந்து தைச்சிருக்கோம். ஸோ இப்போது தைச்சாச்சு. தைச்சி கரெக்டாக வந்து அந்த வி வந்து திரும்புகிற மாதிரி கார்னர் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சென்டரை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 இன்ச்சுக்கு பட்டி இந்த மாதிரி ஃபியூசிங் பேப்பர் கொடுத்தே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 இன்ச்சு பட்டிலையும் இந்த மாதிரி ஃபியூசிங் பேப்பர் கொடுத்து கரெக்டாக வந்து 2 பட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த நெக் இருக்கு இல்லையா, நம்ம தைக்காத நெக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மேலே போகணும். அந்த கிராஸ் அந்த வி இருக்கு இல்லையா, அதை ஒட்டி வந்து வரணும். இதில் அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த பட்டியில் சைடை வந்து நான் அயன்லேயே கொடுத்து நீட்டாக வந்து மடித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப நீட்டாக இருக்கும். அயன் பண்ணுறப்பவே நான் அந்த ஃபியூசிங் பேப்பர் வச்சு அயன் பண்ணுறப்பவே சைடில் 2 சைடுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் துணியை வந்து கரெக்டாக வந்து மடிச்சிருக்கேன், தைக்க வேண்டிய அளவுக்கு துணியை. இப்போ அந்த சென்டர் நம்ம கோடு போட்டுக்கிட்டோம் இல்லையா, அதை பார்த்து அதை பேஸ் பண்ணி இதை நான் கிராஸில் வந்து வைக்கிறேன். இன்னொரு பட்டியை இதுக்கு ஓவர்லாப் பண்ணி வைக்க போகிறோம். உங்களுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மெயின் பட்டி ஒரே மாதிரி நேராக இல்லாமல் கொஞ்சம் இது கிராஸாக அழகாக வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ சைட்லேயும் அதே மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த வி பட்டியில் கரெக்டாக வந்து இது வந்து நிற்கும். இப்போ இன்னொரு சைடு வந்து தைக்க போகிறோம். ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக வந்து அந்த நெக்கை வந்து இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த சைடு எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் வந்து வைக்கணும். பாருங்கள், கரெக்டாக அந்த கொஞ்சமாக வந்து நெக்குக்கு வந்து மேலே வந்து போகணும். அதை பேஸ் பண்ணி ஹைட்டு, பட்டியோட ஹைட் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சின்னதாகவும் வைக்கலாம், கொஞ்சம் பெருசாகவும் வைக்கலாம். நான் கொஞ்சம் நீளமாக பிளாங்கெட் மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக வச்சுருக்கேன். அதை கரெக்டாக அந்த பட்டியை ஓவர்லாப் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா அழகான டிசைனாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ரெடியும் ஆகிடும். கரெக்டாக அந்த வியை ஒட்டி வந்து நம்ம அந்த ஸ்டிச் வந்து செஞ்சுட்டே வந்துட்டோம். இப்போ இந்த சைடும் வந்து அதே மாதிரி அந்த பிளாங்கெட்டை சரியாக வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சுது. இப்போ நம்ம ஃபியூசிங் பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு தைக்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா அந்த பட்டி அந்த நெக்கு பக்கம் வர்றதை கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஃபியூசிங் பேப்பரை திருப்பியும் வச்சு எப்பயும் நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணுற மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்க, டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நெக்கை வந்து எப்பயும் போல் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் நெக்கை திருப்புற மாதிரி திருப்பி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். குர்த்தி உங்களுக்கு நல்லா நீட்டான அழகான டிசைனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்பயும் நம்ம கட் பண்ணி திருப்புவோம் இல்லையா, அதே மாதிரி அழகாக வந்து கட் பண்ணி திருப்பியாச்சு. பாருங்கள், பட்டி எவ்வளோ அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குன்ட்டு நல்லா நீட்டாகவும் இருக்கும். பார்க்க ஈஸியான மெத்தடில் பட்டியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.